எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரியல் மேங்கோ பேஸ்ட்டை வச்சு பேக்கரி ஸ்டைலில் சாஃப்டான மேங்கோ கப் கேக்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். சிம்பிள் இன்க்ரீடியன்ட், சிம்பிள் ரெசிபி, அவன் தேவையில்லை, எதுவுமே கிடையாது. நம்ம சாதாரண கடாய் யூஸ் பண்ணி தான் இதை பேக் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சமியா ஜோன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். அதோடய தோல் பகுதியை நீக்கிட்டு உள்ளே இருக்க சத பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்ல பழமான மாம்பழமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பானதாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு உங்களுக்கு. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ண மேங்கோ பீசஸை மிக்சரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டில் கிரைண்ட் பண்ணிக்கிறோம். மேங்கோ பேஸ்ட்டை ஒரு கப்பில் நம்ம ஆட் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு 3/4 ஆஃப் த கப் வருது நம்மளுக்கு. இந்த 3/4 கப் மேங்கோ பேஸ்ட்டை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸ்மெல் இல்லாத ஆயிலாக இருக்கணும் இது. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். ஆயிலும் மேங்கோ பல்ப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறோம். நீங்கள் இந்த சுகரோட அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேங்கோவோட ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா. நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு அரிப்பை வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கப் மைதா ஆட் பண்ணுறோம். ஒரு 1/4 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறோம். மில்க் பவுடர் உங்களுக்கு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறோம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜல்லிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுறோம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் ஒரு 1/2 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு கப் கேக் கொஞ்சம் டெம்டேட்டிவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். மேங்கோ கப் கேக்கோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் 10 மினிட்ஸ்க்கு. நான் ஒரு டபரா எடுத்திருக்கேன். அதில் கீழே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். நான் கேக் மோல்டு இருக்கிறதுனால அதில் கேக் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு நான் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா வீட்டில் இருக்க சில்வர் கிண்ணத்தில் நீங்கள் அழகாக பண்ணலாம். அதில் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான் பேட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். எப்போவுமே வினிகர் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம உடனே அதை யூஸ் பண்ணிடணும். வினிகர் இல்லாதவங்க லெமன் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் லைனரில் ஆட் பண்ணுறோம். எல்லாமே ஹாஃப் ஃபில் பண்ணால் போதும். ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிடுறோம். இது நல்லா கார்னிஷ் பண்ணுறதுக்காக பிஸ்தாவும் பாதாமும் பீசஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ப்ரீஹீட் பண்ணியிருக்க டபராவில் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள்கிட்ட டபரா இல்லை, ஒரு பெரிய அகலமான கடாய் இல்லைன்னா நீங்கள் இட்லி பானையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அப்போவுமே நம்ம செக் பண்ணிக்கலாம் டூத் பிக்கை வச்சு. நான் குத்தி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் க்ளீனாக வந்திருக்கு டூத் பிக்கு. இப்போ நான் நல்லா பேக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். மோல்டை வெளியே எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேக் லைனரை நான் எடுக்கிறேன். எப்படி உங்களுக்கு பேக்கரி ஸ்டைலில் அந்த லைன்ஸு, அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் அந்த லைனரோடது அப்படியே வந்திருக்குமோ அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரியல் மேங்கோ பல்ப்பை வச்சு அதே ரியல் மேங்கோ டேஸ்ட்டில் சாஃப்டான ஸ்பாஞ்சியான மேங்கோ கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.